இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கடந்து வருவோம். கர்த்தர் உங்களும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6 வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். கவனிகள் அன்பு பிள்ளைகள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வார்த்தை அல்லவா, தேவரீர் எங்களிலே மகிமைப்படும்படியாக. நீர் மரித்தவர், மரித்து உயிர்த்தெழுந்தவர். ஆண்டவர் எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறோம். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியை நீ தந்தபடியால் உம்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்து எங்களுக்குள்ளாய் நீர் ஆசீர்வாதத்தை தந்தீரே, அதற்காக நன்றி. இந்த வார்த்தை உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓய்வு நாள் முடிந்தனாக நேற்று சனிக்கிழமை யூதர்களுக்கெல்லாம் ஓய்வு நாள். அது முந்தின நாளில் வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்த நாள் நமக்கெல்லாம் தெரியும். குட் ஃப்ரைடே என்று கொண்டாடினோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்று ஞாயிற்று 3ஆம் நாள். அதிகாலையில் அவருடைய இந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் எண்ணப்பட்டவர்கள் எல்லாமே சேர்ந்து ஆண்டவருக்கு தைலம் பூசும்படியாக அவர்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். கல்லறை மிகவும் பெரிய கல்லறை. அதாவது ஆண்களாக இருந்தாலும் 2 பேர் 3 பேர் மேற்பட்டவர்கள் அந்த கல்லை நகர்த்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாசலில் அடைக்கப்படுகிற கல் அது. அதனால் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, கல்லறைகளை நியமித்து வாசல் ஒன்று ஏற்படுத்தி கல்லால் மூடிடுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதனுடைய வழக்கம் அது அப்படியா இருந்தது. அது ஒரு புதிய கல்லறை, அது ஒருத்தருக்காக நியமிக்கப்பட்ட கல்லறை. அது இயேசுக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை துணிகளால், வெண் துணிகளால் சுற்றி அங்கே வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகிறாங்க. போனாக்கா அங்கே இவங்களே அதிரும்படியாக ஒரு ஒரு பேரதிர்ச்சி. அங்கே பூமியெல்லாம் அதிருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போது யோசிக்கணும். அதனோட நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் நல்லது. அல்லேலூயா. அந்த வசனத்தோடு ஐக்கியமாக்கி கொஞ்சம் தியானம் பண்ணி அதை யோசித்து அதை நீங்கள் கவனித்தா, தரிசித்தா நல்லாயிருக்கும். ஏனென்றால் நம்ம தரிசிக்கலை, விசுவாசித்து நாம் விசுவாசிகளாய் மாறினோம். ஆனால் தரிசிக்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு திடீர்னு ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகி தேவதூதர் 2 பேர் வானத்தின் இறங்கி வருவது. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. அல்லேலூயா. தேவரால் பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது யூத ஜனத்திற்கு தேவன் வைத்த நியாயப்பிரமாணத்தின் பலி
அது முழுதுமாய் பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கல. விடுதலை கொடுக்கும்படியாக ஒரே பலியாக இயேசுவை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த இயேசு நமக்காக பலியாகி உயிர் தெழுந்ததினாலே, அல்லேலூயா, உயிர் தெழுந்ததினாலே அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வந்தபடினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏன்னா நமக்காக இயேசு வரலன்றார். அல்லேலூயா சொல்லுமா? இங்கே தான் அப்படியே வர்றார். இது யூதர்களுக்காக, இஸ்ரவேலருக்காக இயேசு வரல. உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உலக பாவத்தை சுமக்க வந்தார் என்று இங்கே தான் சொல்றாரு. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார். நம்மளை யாரு? அறியாதவர்கள், நீதி அறியாதவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் மரித்தது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரித்தாராம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அவர் மரித்தார். அவருக்கு பட்சபாதம் இல்லை. எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இல்லை, எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இல்லை, எந்த மொழியை சார்ந்தவர்கள், எந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று தேவனுக்கு இல்லை. ஏனென்றால் எல்லாருமே அவர் படைத்ததான். நாம தான் உலகத்தில் பிரித்தோமே தவிர தேவன் அந்த பார்வை எல்லோருமே சமமாகவே இருக்கிறது. தேவன் எல்லாருக்காகவும் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது ஒவ்வொருக்காக மரித்தார்னாக்கா கொஞ்சம் கவனித்து நம்ம இருக்கிற சபையில் இருக்கிறோம். இதில் எத்தனை பேர் கிறிஸ்தவனாக்கா கையை யாராலும் உயர்த்த முடியாது. பிறப்பில் சொல்கிறேன், ஆதியில் சொல்கிறேன். நாம் பிறந்தது கிறிஸ்தவர்களாக பிறந்தோமானாக்கா தெரியாது. அல்லேலூயா. நாம் யார்? கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் அந்த மதத்திலே நாம் இருக்கும்போது நமக்காகவும் அங்கே மரித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நாம் நினைச்சோம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடி தான் நம்ம அந்த மரணம், நம்ம விசுவாசத்தினால் அந்த மரணம் நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசிக்கிறோம். அதான் சொல்றாரு, பவுல் எழுதுறாரு, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார். நம்ம யாரு? புறஜாதியார். நம்மளாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. இஸ்ரவேலர் அல்லாத யாரா இருந்தாலும், அவன் வெள்ளக்காரனாக கூட இருக்கட்டும், லண்டனில் கூட பிறக்கட்டும், அவன் அரபு தேசத்தில் கூட பிறக்கட்டும், இந்தியாவில் பிறக்கட்டும், அமெரிக்காவில் பிறக்கட்டும், அவன் யாரு? இஸ்ரவேலரை விட்டு வெளியே இருக்கிறதுனால அவனை யாரு? புறஜாதியான் தான். அல்லேலூயா. அதான் பவுல் எழுதுறாரு, புறஜாதிகள் எழுதுறார். புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. அவர்கள் எந்த பலியை செலுத்தல. யாரு? அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தால் லண்டன் வாசியாக இருந்தாலும், இந்தியாவில் இருக்கிற இந்தியனாக இருந்தாலும் சரி, தமிழ் இருந்தாலும், கேரளாவோ ஆந்திராவோ கன்னடமோ எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அவர் எந்த பலியை செலுத்தலை. ஆனால் உலக ரட்சகர் என் பாவத்திற்காக மரித்தார். நம்ம அப்படிதானே வந்தோம்ல? நம்மள எப்படி வந்தோம்? இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம எந்த பலியை செலுத்தலை, ஏன்னா நமக்கு தெரியாது. பாவத்தை போக்க வழிகள் நம்ம பல வழிகளை தேடுறோம். ஆனால் அந்த பல வழிகளாலே நிம்மதி கிடைத்ததா, பாவம் போனதா, சாபம் போனதா? இல்லை இல்லை இல்லை. ஒரு தனி மனிதனாலே, அவன் முயற்சியினாலே எந்த பாவத்தையும் அவனால் தீர்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம 14ஆம் வசனத்தில் நம்ம தொடங்குவோம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா. என்னவா? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால்
எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. விருதானா பிரயோஜனம் இல்லைன்றார். அப்போ என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேனாக்கா, சில உலகத்தில் சில மனிதர்கள், சில பிரிவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதெல்லாம் நம்புகிறாங்க. அவங்களுடைய பைபிளில் அது எழுதியிருக்கு. பேர் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பிறந்தார், மேரி கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கணும்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவர் மரித்தார் ஆனால் உயிர் தெழவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி அவர்கள் பாவங்கள் போகும்? மரிப்பதையும் விசுவாசிக்கவில்லை, உயிர் தெழுதலையும் விசுவாசிக்கவில்லை. அப்படி என்றால் எப்படி அவர்கள் பாவம் போகும்? அவர்கள் பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய இரக்கத்தை, பெரிய ஒரு உபகாரத்தை, அதிசயம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. பாவம், அதாவது போன முறை பிரசங்கத்தில் அருமையான மகள் ஒன்று சொன்னதை, இப்போ பாவிக்காக யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? மரிக்க மாட்டார்கள். ஒரு நல்லவனுக்காக ஒரு வேலை ஒருவன் மரிக்கலாம். ஆனால் பாவிகளாக நமக்காக மரிக்கிறார் என்றால் அது தெய்வத்தால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான், தாம் படைக்கப்பட்ட ஜனங்கள் அவர் நரகத்திற்கு ஆக்கினைக்கு போகக்கூடாது, அந்த நரக ஆக்கினில் மீட்கப்பட வேண்டும் என்றால் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்துவது எப்படி என்று தேவன் பல காலமாக ஏற்கனவே திட்டமிட்டது. ஏதேன் தோட்டத்தில் திட்டமிட்டார். என்ன சொன்னார்? அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. நீ அவர் குதிகாலை நசுக்குவார். சிலுவை மரணத்தை குறித்து ஏதேன் தோட்டத்திலே திட்டமிட்டுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் பொறுமையோடு காத்திருந்தால் எப்பொழுது தம்முடைய குமாரனாகி ஆண்டவரை அனுப்ப வேண்டும் என்று அந்த ஏற்ற காலம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஏற்ற காலத்திலே ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் பிறந்து 33 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அவர் வளர்ந்து 30வது ஆண்டில் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். தேவன் அதை எப்பொழுது அவர் பலி செலுத்த வேண்டும் திட்டமிட்டார். அதன்படியாக தேவன் இயேசுவை பலிக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் கடந்த வெள்ளிக்கிழமை. அந்த 3 நாள் அவர் பூமியின் பாதாளத்தில் படுக்கையில் இருந்து, நோவா காலத்திலே மரித்தார்கள், அவர்களுக்கு போய் பிரசங்கம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 3 நாள் அவர் சும்மா இல்லை. அப்படிப்பட்ட தேவன் இன்று அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையின்படியாக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா. அந்த நாள் தான் இது. சரி, அவரும் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். 15, 16, 15, 15 வாசிக்கலாமே. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவர்களாக காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. இதைத்தான் சொன்ன. இன்னும் சில பேர் என்ன பாவத்தில் இருக்கிறார்கள். இயேசு பிறந்தது தெரியும், இயேசு வளர்ந்தது தெரியும், சரித்திரத்தை மாற்ற முடியாது, ஆனால் அவர் மரிக்கவில்லைன்னு சில கூட்டம் சொல்லுது. சில கூட்டம் மரித்தாரு ஆனால் உயிர் தேவையில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழாத, அதாவது தேவன் எழுப்பாத இயேசுவை குறித்து நாங்கள் பிரசங்கித்த அந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காதுன்றார். அப்படி நாங்கள் பொய்யான பிரசங்கத்தை உங்கள் மேல் வைப்பேன் என்றால் நீங்கள் விசுவாசிகளாக இருக்க முடியாது என்றார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால்
அதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் உண்மை சரித்திரத்தை, அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை நான் இடத்துல பிரசங்கிக்கிறபடினால் நீங்கள் அதை நம்புகிறீர்கள், நீங்கள் அதை விசுவாசிகள். ஆகினால் நீங்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் என்ன பண்ணப்பட்டீர்கள்? விடுதலையாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பிலிப்பியர் புத்தகத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக வந்து விடுகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை இல்லை 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோர் என்று உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் தகுதி பெற்றவர்களாய் வாழ்கிறோம் என்றால் நாம் விசுவாசத்தினாலே நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன தகுதி? தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாத ஒரு தகுதி. ஏன்? என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக, என் முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற அந்த ஜென்ம பாவத்தை போக்கும்படியாக கிறிஸ்து மரித்தார் என்று ஒவ்வொரு விசுவாசித்தபடினாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதியின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தான் சொல்றார் பவுல், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்காக. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும்னாக்கா அவர் மரித்தார், அது நான் விசுவாசிக்கிறேன், அதோட என் வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. அவர் மரித்தார், அந்த மரித்து உயிர் தெழுந்ததை நான் விசுவாசித்தேன், ஆகினால் என் பாவங்கள் மாற்றப்பட்டது, நான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டேனாக்கா அதற்கு முழு முதற் காரணம் நான் மரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அவர் எப்படி எனக்காக மரித்தாரோ, எதற்காக மரித்தாரோ, என் பாவத்திற்காக மரித்து உயிர் தெழுந்தாரோ, நானும் என் பாவத்திற்காக நான் மரித்து நான் உயிர் தெழ வேண்டும். இது ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா சொல்லுமா? ஏதோ ஆண்டவர் என் பாவத்திற்காக மரிச்சிட்டாரு, என் பாவத்திற்காக உயிர் தெழுந்துட்டாரு, அதனால நீதிமான ஆயிட்டேன்ட்டு நாம் ஏதோ ஒரு ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்லணும், ஒரு அசட்டியான வாழ்க்கை, ஒரு பயமில்லாத வாழ்க்கை, உலக பிரகாரமும் உலகத்தார் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, உதாசீனமான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய அருளை உதாசீனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது என்றால் நான் விசுவாசிக்கிறேன். எதனால் விசுவாசிக்கிறேன் என்றால் எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்காக நானும் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். இதான் தேவ திட்டம். இதை நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த அதை சொல்கிறாரு பவுல் எழுதுறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய மரணத்திற்கொப்பான முதலிருந்து வாசி. இப்படி 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலும் அறிவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி. அல்லேலூயா சொல்றோமா? அவருடைய மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்திற்கொப்பான இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு நானும் உடன்பட்டவனாக, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அல்லேலூயா. இப்போ மரிச்சிட்டோம், பாவத்துக்கு மரிச்சிட்டோம், இப்போ நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம், இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது ஒவ்வொரு கிறிஸ்தனுக்குள்ளாய் அது சுமக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றார் பவுல், எப்படியாகல. ஏன்னா எப்படியாகலாம் அப்படி உலகம் அப்படி இருக்கிறது வாழ்க்கை.
எவனை விழுங்கலாமோ என்று. ஆமா, அல்லேலூயா. நம்ம உலகத்தில் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைப்போம், ஆனால் வாழ விடாத சம்பவங்கள் வரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய பேர் வந்திருக்குது இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்குது? எப்படியாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த அருமையான ஒரு வாழ்க்கையை சிதைக்கும்படியாக, நல்ல பேரை கெடுக்கும்படியாக நாம பாவத்துக்கு மறிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மறிச்சார். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மறித்து உயிர் தெழுந்தார். இப்போ நான் என் பாவத்துக்காக மறிச்சிட்டேன். இப்போ நான் உயிர் தெழுந்த சாயலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட பாவம் இல்லை. அல்லேலூயா. அது எப்படி முடிக்கிறார் பாருங்க 11ஆம் வசனத்தில். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அதாவது ஒன்று நினைக்கணும், எல்லாவற்றையும் இழந்தாலும் இயேசுவை இழக்க மாட்டேன். இயேசுக்காக எதை வேணாலும் நான் இழக்க தயார். அல்லேலூயா சொல்லுமா. அதான் நான் சொல்கிறது, பணம், பொருள், ட்ரெஸ்ஸு, நகை இது இல்லை. இது உலகப்புறம் ஆசீர்வாதம் ஒவ்வொரு விசுவாசிக்கு மிகவும் 100% அவசியம். ஏதோ ஒரு மனுஷன் வந்தான், ஆண்டவரே நான் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன், சொத்தை விற்று தரித்திரம் கொடுனாக்கா ஆண்டவர் நான் தரித்திரம் மாற்ற கேட்டார். இல்லை, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு அவன் கனப்படுத்துகிறான் என்று அவனை சோதிக்கும்படியாக இந்த வார்த்தையை அவனிடத்தில் சொல்கிறாரு. அவன் மிகுந்த துக்கமாயிட்டான். ஏன்? ஆண்டவர் வார்த்தை காட்டிலும் சொத்து பெருசுன்னு நினைச்சான். நம்முடைய வார்த்தையை காட்டிலும், நம்முடைய ஜீவனில் வார்த்தையை காட்டிலும் நான் வச்சிருக்க சொத்து இருக்குது அது பெருசுன்னு நினச்சான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் எங்கே போக மாட்டான், அவன் போக மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தாரா? நல்ல ட்ரெஸ்ஸு அணியாமல் இருந்தாரா? கப்பல் பயணத்தில் வசதியாக போகாமல் இருந்தாரா? எல்லாமே இருந்தது. ஆனால் சுபாவங்கள், அல்லேலூயா, சுபாவங்கள் சாகணும், சுயம் சாகணும். பவுல் அதை தான் சொல்கிறார். என் சுபாவம் சரியில்லை, நான் ரொம்ப பெருமை பிடித்தவன், நான் ஆணவம் பிடித்தவன், நான் அகங்காரம் பிடித்தவன், நான் ஒரு அடிக்கணுனாக்கா திட்டம் போட்டு பிளான் பண்ணி கட்டி இழுத்து கொண்டு துன்பப்படுத்துவன், நான் ரொம்ப மூர்க்கமானவன். இதெல்லாம் நஷ்டம். என் இயேசுக்காக இதெல்லாம் இழக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. இதான் மரணம். மரணம்னா என்னது? நான் மறிக்கல, என் சுயங்கள் மறித்தது. இந்த உயிர் தெரிந்த நாளில இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த வல்லமை எனக்குள்ளாய் வந்தது. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அருமையான மகன் சொன்னது வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாக்கா ஆண்டு சொல்கிறேன், நான் வெளியரங்கமாக தானே சொல்கிறேன், நான் ரகசியமாக எந்த கூட்டத்தையும் போடல, சபையில் தானே பேசினேன், பிரசங்கம் பண்ணேன். அவங்கள யாருன்னா கேளுங்க, நான் எதனா பொய்யா சொன்னால் கேளுங்க, இந்த உங்கள் ஆளுங்களாம் இருப்பாங்களே அவங்கள கேளுங்க அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்கிற சேவனுக்கு கோவம் வந்துச்சு. ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொன்ன கணத்தில் என்ன பண்ணுறான், ஓடி அரைஞ்சிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மை தானே சொன்னேன், நான் தகாத விதத்தை பேசியிருந்தால் எனக்கு அது சொல்லு அப்படின்றார் ஆண்டவர். அப்போ அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காரியம் என்ன? ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறோம். ஆனால் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், நான் மரிச்சிட்டேன்றார். அவர் மட்டும் எனக்கு மறிக்கல, நானும் அவருக்காக மரிச்சிட்டேன். அவர் உயிர் தந்த வல்லமை நான் ஆசீர்வாதமாய் அனுபவிக்கணும் வாழ்க்கையில் என்றார். உண்மையாகவே சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் அல்ல இயேசு கொடுத்தது, தன்னுடைய சமாதானத்தை கொடுத்திருக்கார். அல்லேலூயா சொல்லுமா. அப்போது இந்த உலக பிரகாரமான அதான் பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருக்காக, யாருக்காக? இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அந்த வாழ்க்கை அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ நான் கூட பழைய வாழ்க்கை நினச்சா என்ன குப்பை வாழ்க்கை வாழ்ந்தேன், நம்ம தெரியாமல் வாழ்ந்தோம். அல்லேலூயா சொல்லுமா. அது வாழ முடியுமா? சுட்டு போட்டாட முடியுமா? நடக்காது. ஏன்? என் இயேசுவை நான் சிலுவையில் அறைகிறேன். என் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த பாக்கியத்தை நான் அவமானப்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா? அது எனக்கு என்ன லாபத்தை கொடுக்கும்? என்னை நஷ்டப்படுத்தும், என்னை துன்பப்படுத்தும், வருத்தப்படுத்தும், வேதனைப்படுத்தும். ஒரு கவலை என்றால் அதையே நான் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருப்பேன்.
உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாய் இல்லாதபடியினாலே நான் மரித்தவன் உயிர்த்தெழுந்தவனாய் வாழாமல் நான் திருப்பி மறுபடியும் மரிக்கிறவனாய் இருப்பேன் என்றால் அந்த மரித்து போன செத்த கிரியைகள் நான் எனக்குள்ளாய் இருக்கிறபடினாலே. அதே எபிரேயர் புத்தகம் 9:14 எழுதுறாரு பாருங்க. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமோ. அல்லேலூயா. எங்க மனசாட்சி சாவணுன்றார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் தேவன் சொன்னார். இந்த மனது இருக்குத மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா. இது சாகணுன்றார் ஆண்டவர். இந்த மனசாட்சி தேவனை சாட்சியாக வைத்து பழைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தனோ அந்த வாழ்க்கை எனக்கு நஷ்டம், அந்த வாழ்க்கையினால எனக்கு எந்த லாபமும் பிரயோஜனம் இல்லை, அது எனக்கு நஷ்டத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், கெட்ட பேரை கொடுக்கும், என்னை படைத்த தேவனுக்கு கனவீனத்தை கொடுக்கும். நான் அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எங்கே போகணும்? கட்சியில் நரகத்துக்கு தான் போகணும். எங்கே போகக்கூடாது என் தேவன் என்னை மீட்டு கொண்டு வந்தாரோ அது சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, நடுவீட்டில் உட்காரச்சாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ண, உலக மக்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமக்க ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் மரித்தார். அந்த மரித்த சம்பவத்தை நான் விசுவாசிக்கிறபடினால என் பாவங்களுக்காக நான் மரித்தேன். இயேசு எனக்காக உயிர்த்தது போல அந்த உயிர்த்ததின் வல்லமை நான் எப்படி என்றால் அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் செத்துச்சுனாக்கா நான் உயிர்த்தெழுந்த மனுஷன். நான் நிலையிலேயே சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ள வந்துட்டா உலகம் என்னை சேதப்படுத்துமா? படுத்தாது. இதான் சத்தியம். பிசாசானி எவ்வளவுதான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை சுற்றி அப்படியே சுற்றி சுற்றி என்ன சேதப்படுத்த முடியுமா? முடியாது. பாவத்திலிருந்து வந்தாச்சு, இன்னும் பாவம் செய்ய என்னால் முடியுமா? முடியாது. அவதூறு பேசி கொண்டிருந்த நான் மறுபடியும் அவதூறு பேசணும்னா முடியாது. பொய் சாட்சி சொல்லி கொண்டிருந்த நான் பொய் சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. பெருமையாய் வாழ்ந்த நான் பெருமையாய் வாழ முடியுமா? முடியாது. பொறாமையாய் வாழ்ந்த நான் பொறாமையாய் வாழ முடியுமா? முடியாது. செத்த கிரியைகளை செத்து போச்சு. நான் விசுவாசிக்கிறேன். என் மிகளுக்காகத்தான் மரித்தார், இதற்காக தான் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிற பழைய சாபங்கள்லாம் செத்து போச்சு. மன்னிக்க கூடாத குணம் எனக்குள்ளாய் இருக்கும் என்றால் நான் செத்தவன். அல்லேலூயா. யார எனக்கு விரோதியை நான் மன்னிக்கலைன்னா நான் யார்? உயிரோடு இல்லை. அதை 1 தீமோத்தேயு 5:6 சொல்றாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உயிரோதான் இருக்கிறாங்க, ஆனால் என்னன்றாங்க? சுகபோகமாய் வாழ்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் உயிரிழந்து என்னவா இருந்தாங்களா? உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மீண்டும் யாரா இருக்கிறார்கள்? மரித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ செத்த கிரியைகள்லாம் நமக்கெல்லாம் தெரியும். எல்லாம் கலாத்தியர் புத்தகத்தை தான் தெரியல. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசித்தா நமக்கெல்லாம் தெரியுமே. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு பழைய பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்,
முதலானவைகளே. இதான் செத்த கிரை. நம்ம எபிரேயர் 9:14 வாசித்தோமே, அந்த வசனத்தை மீண்டும் வாசித்தா புரியும்னு நினைக்கிறேன். வாங்க, எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே என்னவா? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பழுதற்ற பலியாக, இதை ரொம்ப கவனிக்கணும், பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவராலே தேவனுக்கு முன்பாக தம்மை தாமே இயேசு கிறிஸ்து பலியானாராம். அந்த இரத்தத்தை நாம் விசுவாசித்தபடினாலே, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் செஞ்சினார் விசுவாசித்தனாலே, நாம் அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக. அல்லேலூயா. ஊழியம் செய்யணுனாக்கா ஏதோ ஊழியம் செய்கிறேன்னு கிடையாது. மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவன் ஊழியம் செய்தால்தான் அந்த ஊழியம் கனம் அடையுமே தவிர, செத்த கிரைகளோடு ஊழியம் செய்கிற ஊழியத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார். கனிகள் இல்லாத ஊழியத்தை என்ன நான் அறியேன்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஊழியம் தான் செய்கிறாங்க, அற்புதம் தான் செய்கிறாங்க, பிசாசை ஓட்டுறாங்க, அநேக காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்நாளில் என்ன சொல்கிறாரு? அக்கிரமை செய்கைக்கார உங்களை நான் அறியேன். இதான் சம்பவம். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, ஊழியம் செய்கிறோமோ, ஊழியனாக்கா பிசாசு ஓட்டுறது, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அற்புதம் செய்து, அந்த ஊழியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுமா? செய்யணும், ஆனால் அதுக்காக பரலோகம் கிடையாது. அதே சொல்லிடுறேன் நான். அல்லேலூயா. அது தேவ கிருபையினாலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்க, தேவன் அதை அருளுகிறார். அந்த ஊழியம் செய்கிறதுனால பிசாசு இங்கேருந்து புஷ்னாக்கா அதுக்காக தேவன் பரலோகம் தந்துடுவாரா? கிடையாது. தன்னை வெளிச்சம் போட்டு காட்டி, அல்லேலூயா, அதனால் ஊழியம் வாழ்றதுனா பரவாயில்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இதை குறை சொல்ல வரல, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எதுவுமே எனக்கு குறை சொல்ல எனக்கு பிடிக்கல, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இப்படிப்பட்ட பிசாசு ஓட்டுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், திருக்கிறது சொல்கிறேன், இதெல்லாம் தேவை தான். ஆனால் இது பரலோகத்துக்கு போய் சேர்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாய், உயிர்த்தெழுந்த ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம். இதற்கு முழு முதற் காரணம் உன் வாழ்க்கையின் அடித்தளம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அன்பான முன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. ஒரு அலையிலே சொல்லுமா? அதான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தர் மரித்தார் என்று சொன்னேன். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த நாம் இருக்கும்போது அந்த வாழ்க்கைக்காக தேவன் மரித்தார். ஏதோ கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டு தான் எனக்காக மரித்தார் நாம் விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசம் அது. ஆனால் தேவன் எனக்காக நான் பிறக்கும் போது என் ரட்சிப்புக்காக மரித்துட்டு இருக்கார். அல்லேலூயா சொல்லுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே. இப்போ பாருங்க, பிரஜாதியார் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாத இருக்காங்க. அவருக்காக மரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவருக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கிறேன் யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அவர்களுக்காக தான் மரித்தார் ஆண்டவர். அவர்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த மரணத்தின் சாயலில் அவர்கள் இணைக்கப்பட்டு உயிர்த்ததின் வல்லமை அவர்களுக்காக கொடுக்கப்பட்டு எல்லா கிரைகளும் பழைய வாழ்க்கைகளும் அழிக்கப்பட்டு இயேசுக்காய் எப்பொழுதும் போல அவர்கள் மகிமையாக வாழ்ந்த காலங்கள் உண்டு. அல்லேலூயா. இப்போ
பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர். அவர்களாம் பிறப்பில் கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆராதித்து வந்த தெய்வங்களை விட்டுட்டு எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ, என் பாவம் போனது என்று பல சம்பிரதாயங்களை செய்தேன், பல சடங்குகளை செய்தேன், ஆனால் என் பாவம் மன்னிக்கவில்லை, நான் அமைதியற்று வாழ்ந்தேன், நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை விசுவாசித்தேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இப்போ சமாதானத்தோடு இருக்கு, என் சாபங்கள் எல்லாம் போய்விட்டது என்று அவர்கள் தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் தேவனுக்காக உயிரில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்தார்கள், பழைய சுபாவங்களெல்லாம் மறிக்க வைத்தார்கள், புதிய இயேசு கிறிஸ்து சாயலை தரித்தார்கள், இயேசு கிறிஸ்து வாழ்கிற வல்லமை பெற்றுக்கொண்டார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. பிசாசின் தந்திரங்கள் நம்ம வாழ்க்கையை சிதைக்கக்கூடும். நாம் நீதிமானாய் இல்லாதபடிக்கு பழைய வாழ்க்கைக்கு போகும்படியாக, பழைய சுபாவங்கள் மீண்டும் வரும்படியாக நம்ம மீண்டுமாய் பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் யார் மூலியமாவது வரும். அது கணவன் மூலியமாக இருக்கலாம், மனைவி மூலியமாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலியமாக இருக்கலாம், அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு வேலை செய்கிற இடம் எந்த இடத்துலையாவது நம்ம சேதப்படுத்த. அல்லேலூயா. கர்ஜிங்கிற சிங்கம் போல அவனை விழுங்கலாம்னு வகை சுற்றி திரிந்து கொண்டு இருப்பான். உங்கள் ஆவியிலே நீங்கள் பலனுர்களாய் உங்கள் ஜீவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. அப்படியா பரிசுத்தவான்கள் வாழ்ந்து பூமியில் பரிசுத்தமாய் நின்றார்கள், கரை தறிய இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொண்டு. யார் அவர்கள்? கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் யாருன்னா பிறந்தாங்களா? யாருமே கிடையாது. இந்த தேசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களா கிறிஸ்தவர்களே கிடையாது. எல்லாமே வேற்று மதத்திலிருந்து வந்து இயேசுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தார். ஏன்? நம்மால முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. உயிர் தந்து இயேசு எனக்குள்ளாய் இருக்கிறார். பவுலாக சொல்கிறார். பவுல் கூட பார்க்க போனால் இயேசு அறியாதவர் தான், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர் தான். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் இல்லை. இதனால் உயிர் தந்தனால ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். கர்த்தர் சொல்கிறார். அது 2 அது அடுத்த வசந்த வாசிக்கலாம், 14 வாசிக்கலாம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு அமர்ந்திருக்கிற என்னை சேர்த்து வந்திருக்கிற சபையாரே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த பங்குள்ள மக்களாக பரிசுத்தராக வாழும்படியாக அதற்காக ஜீவனை கொடுத்தார், உயிர் தந்தார். ஆண்டவராகிய இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல என் இயேசுக்காக. அல்லேலூயா. பணம் பொருள் சொல்ல நான் கூட இப்போது சொல்கிறேன் பாரு, நான் தரித்திரமா, நான் சாப்பிடாம, நல்ல ட்ரெஸ் பண்ணாமல், நான் காரில் போகாமல், நான் செருப்பு போடாமல், இது இல்லை. அல்லேலூயா. ரிச்சாக வாழணும். வாழ்க்கை வெளியரங்கமான உலக வாழ்க்கையை கர்த்தர் சொல்லாது, தேவன் தான் கொடுக்குறார் ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் நமக்குள்ள உயிர் தந்த வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் சொன்னேனே, அல்லேலூயா. கலாத்திர 5:18 வாசித்தோம். பொறாமைகள் அது இது என்ன வாசித்தோம். இது நிறைய வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் இருந்துட்டாக்கா அவர்கள் பழைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். உயிர் தந்து இயேசுக்கிட்டு வல்லமை அவர்களுக்குள்ளா இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அது முடிச்சோமா அந்த வசனம் காலத்தில் அது வாசித்து முடிப்பாத. இதெல்லாம் படித்தாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாசிங்க. இல்லைம்மா, 21 வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளோ தான் நம்ம
அழகாக வாழலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்ல அதாவது ஜுவல்ஸ் போடலாம், நல்ல ஆடம்பரமாக வாழலாம், நல்லது. அப்படி வாழ்ந்துடா பரலோகம் இல்லை, அதெல்லாம் இல்லை, பரலோகம் இருக்குது. ஆனால் அது தேவன் பார்க்கலை. உன் உள்ளான இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். பரலோகம் யார் போக முடியும்? இவங்கெல்லாம் இருக்கிறவங்க எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? மக்களை நரகாக்கிலிருந்து மீட்கும்படியாகத்தான் பலியானார். மக்களின் நரகாக்கினிக்கு போகக்கூடாது தான் உயிர் தெழுந்தார். மக்களை நரகாக்கினிலிருந்து மீட்டு கொண்டு பரவராயத்தில் சேர்க்க மீண்டு வர போகிறார். அப்போ இல்லை ஆண்டவரை, நான் பழைய பாவத்தோடு தான் வாழ்வேன், பழைய சுபாவத்தோடு வாழ்வேனாக்கா எப்படி அவர் அழைத்து கொண்டு போவார்? எப்படி தேவனுடைய வார்த்தை? இப்படிப்பட்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிடலாம், சுதந்திரிக்க முடியாது. தேவன் பொய் சொல்கிறாரு. நீங்கள் எங்கே பாவனாலும் செய்யுங்க, நான் ஏதோ சொல்லிட்டேன் தெரியாமல், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்கன்னு. பரவாயில்ல, நீ பொறாமைக்கிற, நீ பெருமைக்கிற, நீ எரிச்சலாகிற, நீ கோபமாகிறியா, நீ அவதூறு பேசுகிற, நீ அக்கிரமம் பண்ணுறியா, நீ அநியாயம் செய்கிறியா, நீ பொய் சாடி சொல்கிறியா, பொருளை வச்சிருக்கிறியா, ஏமாத்துறியா, பரல பண்ணிட்டல, நான் ஏதோ அப்போ எழுதிட்டேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ பரலோகத்துன்னு சொல்ல போகிறாரா? ஒரு காலம் நடக்காது. அல்லேலூயா. சொன்னது தான், எழுதினது தான். தேவன் எழுத்த மாற்றவும் மாட்டார், கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். உனக்கு கொடுக்கிற நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள். இந்த நல்ல நாளிலாக உன் வாழ்க்கை சீர்படுத்திக் கொள். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. காணுகிற இவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானது. அதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அதான் சொல்லுவேன் அடிக்கடி. இந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? செத்த கிரியைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. இதை தான் சொல்லிட்டு வரேன். அவர் உயிர் தெரிந்தார், உயிர் தெரிந்த ஆசீர்வாதம் போடும். அந்த உயிர் தெரிந்த வல்லமை எனக்குள்ளாய் வருத்தான் ஆசீர்வாதம் என்றார். அந்த ஆசீர்வாதம் வந்ததுனாலே என் வாழ்க்கையில் நான் முந்தி இருந்தேன்னு அதெல்லாம் எனக்கு நஷ்டம் தெரியாது, அதெல்லாம் குப்பன்றாரு. அல்லேலூயா. நல்லா உணர்ந்துட்டாரு. நான் அறிந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். அதை புரிந்து கொள்ளும்போது தான் இந்த உலக வாழ்க்கை என்னுடைய மாம்சமான சிந்தைகள் எல்லாம், சுயங்கள் எல்லாம் சாகணுன்றாரு. அல்லேலூயா. பழி வாங்குதல் யாருக்குரியது? என்றா நான் பழி வாங்கிட்டேன்னா யாருன்னா, தேவன் என் மேல் வைத்த கரத்தை எடுத்துருவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. பழி வாங்குதல் எனக்குரியது என்றார் ஆண்டவர். நான் செய்வேன், பதில் செய்வேன், நீங்கள் கம்முன்னு இருங்கட்டார். சில பேர் தெரியாத வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, நான் தான் பெரிய ஆள், நான் தான் சின்ன ஆள் அப்படின்ட்டு எகிரின்னு மருந்து கட்டிக்கின்னு போகிறாங்க. தேவன் அதையும் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ செத்துக்கிறிய வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை வேண்டாமல் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் சொல்கிறார், இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருப்பவர்களை நான் வரும்போது நான் அழைத்து கொண்டு போக மாட்டேன். கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால் இந்த நாள், உயிர் தெரிந்த நாளிலே ஜாகிரதையாக இருப்ப, கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். எல்லாவற்றையும் இயேசுக்காக இழப்பேன், என் இயேசுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருப்பேன். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த நாளில் தீர்மானம் எடுக்கணும். நான் உலகப்புறமாக வாழ்க்கையை சொல்லலை, நான் மீண்டும் சொல்கிறேன். நான் அந்த வாழ்க்கை மிக அவசியம். நல்ல ஆடம்பரமாக வாழலாம். ஆனால் சுபாவங்களை சொல்கிறேன், அது இழக்கணும், எல்லாத்தையும் இழக்கணும். ஒன்றுனா. அல்லேலூயா. என் இயேசுக்காக இது நஷ்டம், என் இயேசுக்காக இந்த பெருமை, போராமை, அது என்ன சொல்கிறாங்க பார், இது நமக்கு வாழ்க்கை இல்லை. அதை தான் அது சொல்கிறாரு. அதான் நீங்கள் உலகத்தார் அல்ல. அவங்க இருப்பாங்க, அவங்க அதுமாரி வாழ்ந்தாங்க, நீங்கள் அதுமாரி வாழ்ந்தீங்க, இல்லை பரவாயில்ல, இப்போ இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணான்றார் ஆண்டவர். அல்லேலூயா. சிந்திக்கணும், செயல்படணும். வாழ்க்கை ஒருதான் தான். அந்த வாழ்க்கையை நம்ம அழகாக வாழலாம். அதான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ சொல்கிறேன், தீர்மானம் சொல்கிறேன், என் ஜபம் என்னை ஆசீர்வதிக்காது. எங்கே வேணாலும் நீங்கள் என்னை கூட்டு கேளுங்க, நான் எனக்காக ஜெபிப்பேன் என்றால் அந்த ஜபம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவே கொடுக்காது. நான் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜபம் ரட்சிப்புக்காக ஜெபித்தா அது ஆசீர்வாதம் மாறும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நான் இயேசுக்காய் எல்லாத்தையும் நஷ்டம் என்று வாழ்ந்தேன்னா நான் ஆசீர்வாதமாக மாறிடுவேன். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். நஷ்டம் என்று எல்லாத்தையும் விட்டுனா என்னுடைய சுயம் சாம்பலாகி போச்சுனாக்கா அப்போ ஆசீர்வாதம் என்ன தேடி வரும். அந்த என் ஆசீர்வாதம் தேவையை சந்தி, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நான் குறைவாகிறேன், பலவீனமாகிறேன்,
நான் ரொம்ப சோர்வாகிறேன், என்ன இப்படிக்குது அப்படிக்குது. தேவையில்லை. அந்த ஜபம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுமா. உமக்காக எல்லாவற்றையும் என்னுடைய சுயங்கள் எல்லாம் சாகடிச்சிடறேன்பா, எல்லாத்தையும் இழக்கிறேன்பா. நான் எவ்வளோ பெருமையாக வாழ்ந்தேன், அது இழக்கிறேன்பா. ரொம்ப யாருன்னா பார்த்தா எனக்கு கண்ணு பொருள் பொறாமையாக இருப்பேன்பா, அது இழக்கிறேன்பா. கோபம் சுருன்னு வரம்பா, அந்த கோபத்தை நான் மறக்கவும் மாட்டேன்பா, அது இழக்கிறேன்பா. போய் நிறைய பேசும்பா, இழக்கிறேன்பா. இதெல்லாம் இழந்தால்தான் நீ ஜெபிக்காத முன்னாடியே ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். முதலாவது ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவங்களாம் உங்களை தேடி வரும் நாடு சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார். சும்மா சொல்லலை ஆண்டவர். இதெல்லாம் தெரியாமல் சரியாக வாழாமல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு செத்த கிரிகள் வாழ்க்கையில் வச்சுன்னு ஆண்டவரே இதை செய்யனாக்கா கூரையை கூட தாண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே தாண்டாது? கூரையை தாண்டாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஜாக்கிரதையாக இருந்த வருஷம் இதுக்கு மட்டும் நல்லா நீங்கள் ரிச்சாக வாழணும், நல்லா அழகாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், சுகமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், ஆனந்த கழிப்பாக வாழணும்னாக்கா செத்த கிரைகள் செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுக்காக நான் வாழப்போகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன் என்று பவுலை போல நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த வருஷம் கர்த்தர் பாருங்கள், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், நீங்கள் வாளாகாமல் தலையால் கர்த்தர் வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான பிதாவே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், மகிமைப்படுவீராக. எங்களை நீ நடத்துகிறீர், உங்களுடைய பாதனையாய் பொழிய எங்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். உங்களுடைய நாம் மகிமைப்படட்டும். மெய்ப்பராகி நீர் எங்கள் வாழ்க்கையில் தாட்சியராக நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.